தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அக்னிச்சிறகு சேனல் சார்பாக இந்த வீடியோவுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது நான் உங்கள் கௌசி. கார்த்திக் ரேவதி சீரியலுடைய இன்றைக்கி எபிசோடுக்கான ரிவ்யூ என்ன அப்படின்றத பார்க்கலாம். எபிசோடை பொறுத்த வரைக்கும் கார்த்தி, சாமுண்டீஸ்வரி, சந்திரா இவங்க 2 பேரையும் ஹாலில் உட்கார வச்சுட்டு இவர் பின்வாசல் வழியாக மேனேஜரை மீட் பண்ணுறாரு. கையெழுத்தையும் போடுறாரு. சாமி நகைகளை லாக்கர்லேருந்து வெளில எடுத்தாச்சு. அடுத்து வந்த வழியாகவே கார்த்தி இங்கே சாமுண்டீஸ்வரி முன்னாடி வந்து நிற்க என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நம்ம காரில் தான் சின்னதாக ஒரு டேமேஜ் ஆகிருக்கு, மற்றபடி எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது சந்திராவுக்கு சந்தேகம் இருக்குது. ஸோ இருந்தாலும் இவன் போய் தானே கையெழுத்து போடணும், அப்போ தானே நகை எடுக்க முடியும்னு சந்திரா இங்கே உட்காந்துட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே பாட்டி நகையை எடுத்துகிட்டு வராங்க. பேரன் வந்ததுனால தான் நகையை வெளியில் எடுக்க முடிஞ்சுது, எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு கோவில் நகைகளை எடுத்துகிட்டு பாட்டியும் ஊரில் இருக்கக்கூடிய பெரிய மனுஷங்களும் அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. ஸோ அந்த இடத்துல கார்த்தியோடைய ஃப்ரெண்டு பார்த்திங்கன்னா சாமுண்டீஸ்வரி அப்புறம் கார்த்தி இவங்க 2 பேருக்குமே நன்றி சொல்கிறாங்க. ஏன்னா நீங்கள் லிஃப்ட் கொடுத்ததுனால தான் நான் சரியான நேரத்துக்கு வர முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருக்கும் தேங்க்ஸ் சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்த்து சந்திராவும் சாமுண்டீஸ்வரியும் செம்ம ஷாக் ஆகிறாங்க. சாமுண்டீஸ்வரி சொல்லவே வேண்டியலை, ஏற்கனவே சென்னைக்கு போயிட்டு ஏமாந்து வந்து நின்றுட்டுருக்காங்க. இப்போ மறுபடியும் இங்கே வந்தும் ஒரு ஏமாற்றம் தான். இந்த கோபத்தில் சந்திராவை முறைச்சி பார்த்துட்டு நின்றுட்டுருக்க, வெளியில் வா அப்படின்னு சொல்லி வெளியில் கூட்டிகிட்டு போயிட்டு சந்திராவை லெஃப்ட் ரைட் வாங்குறாங்க. என்ன மாப்பிள்ளைய அந்த சேதுபதியோடைய பேரன் நிரூபிக்கிறதுக்காக என்னை ஊர் ஊராக கூட்டிகிட்டு திரியிறியா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக வந்து திட்ட. ஸோ அந்த இடத்துலையும் சந்திரா இல்லை நான் சொல்கிறதான் உண்மை நம்பு அப்படின்னு சொன்னாலும் எந்த ஒரு ஆதாரமும் இல்லாதனால சாமுண்டீஸ்வரி அதை நம்பலை. நம்ம வீட்டு டிரைவர் நம்ம வீட்டு மாப்பிள்ளை தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து போகிறாங்க. இதெல்லாம் நினச்சி சந்திரா ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க. அந்த சமயம் கார்த்தியுடைய என்று என்ன நான் தான் ராஜா சேதுபதியுடைய பேரன்னு நிரூபிக்க முடியாமல் ரொம்ப திணறீங்களா அப்படின்னு சொல்லி சந்திராவுடைய கோபத்தை அதிகப்படுத்துகிற மாதிரி இங்கே கார்த்தி ஒரு பக்கம் பேச, இன்னும் எத்தனை தடவை நீங்கள் நோஸ்கட்டை வாங்க போகிறீங்கன்னு தெரியலை அப்படின்னு சொல்லி கார்த்தி சந்திரா கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க. இருந்தாலும் நான் உன்னை நிரூபிக்காமல் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுடைய கன்வர்சேஷனை முடிக்கிறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணால் துர்கா மேலே இருக்கக்கூடிய காதல்னால தான் நவீன் இந்த வீட்டில் டிரைவராக வேலை பார்த்துட்ருக்காரு. ஸோ நவீன் துர்காவுக்காக ஒரு கொலுசு வாங்கிட்டு வந்து துர்கா கிட்ட கொடுக்க, இப்படி நவீன் துர்கா 2 பேரும் பேசிகிட்டு இருக்கதை சந்திரா ஒரு பக்கம் பார்க்க, இங்கே நவீன் மேலே சந்தேகம் வந்துடுச்சு. இவன் யாராக இருக்கும், இதுக்கு தான் இவன் வந்திருக்கானா அப்படின்னு சொல்லி நவீன் மேலே சந்தேகப்பட அந்த இடத்துல தங்க கொலுசு கொடுக்குறதையும் இங்கே சந்திரா வந்து பார்க்குறாங்க. ஆனால் துர்கா வாங்கிக்க மறுக்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல நவீன் பார்த்திங்கன்னா அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. ஃபோனை சார்ஜில் போட்டுட்டு அவர் ரெஃப்ரெஷ் ஆக போக அந்த ஃபோனை எடுத்து நவீனுடைய அப்பாவுக்கு கால் பண்ணுறாங்க. அப்போ தான் நவீன் பெரிய வீட்டு பையன் அப்படின்றது சந்திராவுக்கு தெரிய வருது. இப்போ எதுக்காக இவன் நம்ம வீட்டு டிரைவராக வேலை பார்க்க வரணும், அப்போ இதுதான் காரணமா அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்ட சந்திரா, உங்கள் பையன் எங்கள் வீட்டில் தான் வேலை பார்க்குறான், நீங்கள் வேணால் எங்கள் வீட்டில் வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்ல, அடுத்த செகண்ட் நவீனுடைய அப்பா அம்மா சாமுண்டீஸ்வரி வீட்டுக்கு வராங்க. அந்த சமயம் பார்த்து சந்திராவும் வேணும்னு தண்ணியை கீழே ஊற்றி நவீனை துடைக்க வைக்க, நவீன் அங்கே துடைக்கிறத பார்த்து நவீனுடைய அப்பா அம்மா பயங்கரமாக கோவப்பட்டு நவீனை திட்டிருக்காங்க. உனக்கு இருக்க அந்தஸ்துக்கும் இதுக்கும் நீ எதுக்காக இப்படி ஒரு வேலையை பார்க்கணும், உனக்கு இல்லாத கம்பெனியா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோட நவீனை திட்ட, அப்போது சாமுண்டீஸ்வரி மட்டும் இல்லை ஒட்டுமொத்த குடும்பமும் ஹாலில் அசம்பிள் ஆகுறாங்க. ஆனால் கார்த்தி மட்டும் மறைஞ்சிருந்து பார்த்துட்ருக்காரு, அவரும் உள்ளே போகலை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சாமுண்டீஸ்வரி நவீனுடைய அப்பா அம்மாவை யார் என்னென்னு விசாரிக்கும் போது அப்போ தான் அவங்களுக்கு உண்மை என்னென்னு புரிய வருது, இவங்க தான் நவீனுடைய அப்பா அம்மா அப்படின்ட்டு. ஸோ அந்த இடத்துல அவங்க பெரிய வசதியான வீட்டுக்காரங்க அப்படின்றது சாமுண்டீஸ்வரிக்கு தெரிய வருது. இது உண்மையாக பொய்யா அப்படின்றத நவீன்கிட்ட விசாரிக்கிறாங்க. நவீனும் ஆமாம் இவங்க என் அப்பா அம்மா தான் அப்படின்னு சொன்னதும் இங்கே சாமுண்டீஸ்வரி பயங்கரமாக கோவப்படுறாங்க. இதெல்லாம் எதுக்காக பண்ணுனீங்கன்னு சொல்லி கேட்கும்போது அதற்கான பதிலை சந்திரா சொல்கிறாங்க. அதாவது துர்கா தான் இதுக்கெல்லாம் காரணம், துர்கா மேலே இருக்கிற காதல் தான் காரணம் அப்படின்னு சொன்னதுமே, நீங்கள் நேர்மையாக என் பொண்ணை பிடிச்சிருக்கு, உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா நான் கண்டிப்பாக பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பேன். ஆனால் நீங்கள் பண்ணினது வந்து ஆள் மாறாட்டம் அப்படின்னு சொல்லி நவீனை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டாங்க. நவீனுடைய அப்பா அம்மாவும் இதுக்கு மேலே இங்கே இருக்கக்கூடாது வாடா அப்படின்னு சொல்லி கையோடு கூட்டிகிட்டு போக, ஸோ அந்த இடத்துல நவீனுடைய அப்பா அம்மாவை
கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறாரு. அதாவது துர்கா இல்லாமல் எனக்கு வாழ்க்கை இல்லை, துர்கா இல்லாமல் இந்த ஊரை விட்டு வரமாட்டேன்னு அவர் எவ்வளவோ எடுத்து சொல்கிறாரு. ஆனால் நவீனுடைய அப்பா அம்மா கேட்கவே இல்லை. சரி உங்களுக்கு சொன்னால் புரியாது அப்படின்னு சொல்லிட்டு கையோடவே நவீன் தன்னுடைய அப்பா அம்மா கூட கிளம்பிட்டாரு. இன்னொரு பக்கம் கார்த்திக்கு கொஞ்சம் கில்ட்டி ஃபீலிங்காக தான் இருக்குது. ஏன்னா ஏற்கனவே கும்பாபிஷேகம் முடிஞ்ச அடுத்த செகண்ட் தன்னுடைய அத்தைக்கிட்ட உண்மையை சொல்ல போகிறேன்னு ஏற்கனவே ஒரு முடிவெடுத்திருக்காரு. இப்போது நவீனுடைய பிரச்சனை அவள் என்ன ஆகும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட இன்றைக்கி எபிசோடை முடிச்சிருக்காங்க. சரி என்ன நடக்குது, என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைக்கள நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம்.